புதுசாக வீடு கட்ட போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஸ்கிப் பண்ணால் முழு வீடியோவும் பாருங்கள். 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பெட்ரூம் வச்சு இன்டீரியல் ஒர்க் பண்ணி கனகச்சிதமாக ஒரு அழகான வீடு கட்டியிருக்கிறாங்க. வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நாம் இந்த மாதிரி பல வீடியோக்களை பார்க்கும்போது எப்படியெல்லாம் நம்ம வீடு வடிவமைக்கலாம், உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் தெரிஞ்சிருந்தால் கூட சின்ன சின்ன விஷயங்களை இந்த மாதிரி நல்லா பார்த்து உங்கள் கனவு இல்லத்தை நிஜமில்லமாக்கலாமுங்க. வணக்கம்ங்க. 3 பெட்ரூம் வச்சு ஓப்பன் கிச்சன் வச்சு 2 தலைவாசல் வச்சு ஜம்முன்னு வீடு கட்டியிருக்காங்க. எல்லாமே இன்டீரியல் ஒர்க் ஜம்முன்னு பண்ணியிருக்காங்க. அதாவது ஹால்ல இருந்து சமையலறையிலிருந்து பெட்ரூம் வரைக்கும் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. வீடு கட்ட போறீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பண்ணுங்க. குறிப்பா என்னன்னா, வீட்டுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல வட்டார வழியில் நம்ம குங்குமண்டலத்தை சொல்லுவோம் கேரளா டைப் ஓடுன்னு சொல்லிட்டு மேல ஓட்டை போட்டுங்க, கீழே பூவோடுன்னு சொல்லுவோம். குறுக்கு ஆங்கிள் லீஃபர் கொடுத்து நம்ம பூவோடுன்னு சொல்லுவோம். அதுலேயும் இன்டீரியர் லைட்டிங் செட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டில் முகப்பில் பார்த்தீங்கன்னா ஜன்னலுக்கு சன்சைடுக்கு பதிலாக நம்ம ஊரில் சொல்லுவோம், நம்ம வெட்டுக்கை முன்னாடி பனங்கை வெட்டுக்கை கொடுத்து கீழே சர்க்கிள் மாதிரி ஓட்டை இறக்கியிருப்போம். இப்படி இறக்கும்போது நம்ம சன்சைடு இப்படி வைக்கிறதுக்கு இப்படி இறக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா மலைச்சாரல் உள்ளே வராது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து வீடு ஜம்முன்னு கட்டியிருக்கிறாங்க. இப்போ பெரும்பாலும் எல்லாருமே 2 தலைவாசல் வச்சு தான் வீடு கட்டுறாங்க. இது ஒன்றும் புதுசு இல்லைங்க. 1980க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடுகளில் பார்த்தீங்கன்னா 2 தலைவாசல் வச்சு தான் கட்டுவாங்க. இவங்க தலைவாசல் முகப்புல ஒரு தலைவாசல், சமையல் கட்டில் ஒரு தலைவாசல் வருது. சமையல் கட்டில் 2 ப்ளஸ்ஸுங்க. ஒன்று அங்கே ஒரு தலைவாசல் இருக்கு, ஓப்பன் கிச்சனு இன்டீரியல் ஒர்க்குன்னு சொல்லி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. வீடு கட்ட போறீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பார்த்து வீடு கட்டும் போது தான் நம்ம குருவி சேர்த்துற மாதிரி சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை கனகச்சிதமாக பயன்படுத்தி நம்ம வீட்டை கட்ட முடியுங்க. சிட் அவுட் பார்த்தீங்கன்னா 16:10 பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. போர்ட்டிகோவில் இந்த மாதிரி ஒரு சிட் அவுட் ஒன்று தேவைப்படுதுங்க. 22க்கு 26 அழகா ஒரு போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் டோரு பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா மரத்துல செஞ்ச மாதிரி இருக்குங்க. இன்னைக்கு எல்லாமே ராஜநிலை கதவுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு முகப்புல ராஜநிலை கதவுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வலிமையா தேவைப்படுதுங்க. இது பாத்தீங்கன்னா மொத்த ஹைட் பாத்தீங்கன்னா 7 அடி வருதுங்க, 4 அடி அகலம் வருதுங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா நான் இதுல இது ரெண்டு தான் யூஸ் பண்ணிக்கலாமுங்க. டோராவை யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம விசேஷ அன்னைக்கு இதை ஓபன் பண்ணிக்கலாமுங்க தேவைப்பட்டா. இல்லைன்னா இதை தனியா க்ளோஸ் பண்ணி எப்பவுமே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படுது ஒரு 4 அடி தேவைப்படுது ஒரு விசேஷம் அப்படின்னா 2 கதவை ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்ல ஒரு மெத்தடுங்க. 7 அடி உயரம் 4 அடி அகலத்தில் கொடுக்கறது கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் இந்த இடத்துல பிரெஞ்சு விண்டோ கொடுத்துருப்பாங்க கிளாஸில், அதுக்கு பதிலாக இவங்க டோர் கொடுத்துட்டாங்க. அதாவது இது ஒரு நல்ல ஐடியா தானுங்க. ஜம்முன்னு 4 அடிலாம் நீக்கி வைக்கும்போது நல்ல காற்றோட்ட வெளிச்சமாக இருக்குதுங்க. குறிப்பாக இன்னொரு விஷயம் பாருங்க, லென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. யாராவது நம்ம நடை தட்டுறாங்க அப்படிங்கும்போது நம்ம லென்ஸ்லேருந்து பார்த்துக்கலாம். பிரெஞ்சு விண்டோ வந்தால் பிரெஞ்சு விண்டோவில் பார்க்கலாமுங்க. இருந்தாலும் இப்படி லென்ஸ் கொடுத்துட்டாங்க போது நல்ல விஷயம்ங்க. அங்கிருந்து பார்த்தா வெளியே இருக்கிறவங்க கிட்டத்தட்ட எவ்வளவு தூரத்துக்கு வெளியே நல்லா தெரிவாங்க. வீட்டுக்குள்ள போலவாங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா இன்டீரியல் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஈரோடு சோழர் இருக்கக்கூடிய ஆதன் பர்னிச்சர் தாங்க நம்ம ஹாலில் இருந்து உள்ள இன்டீரியல் சமையல் கட்டு பெட்ரூம் எல்லாமே இன்டீரியல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டை பார்க்கும்போது வீடு எவ்வளோ தூரம் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கட்டுறோமோ அந்த அளவுக்கு இன்டீரியல் ஒர்க் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதுங்க. அதனால இன்டீரியல் ஒர்க்குனாவே வீடு கட்டியிருப்பீங்க நிறைய பேர். இன்டீரியல் ஒர்க் எப்படி பண்ணலாம்னு யோசிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கு. ஹாலோட அளவு பார்த்தீங்கன்னா 21க்கு 16 மேக்சிமம் இந்த 21க்கு 16ங்கிறது தேவைப்படுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹால் விலாசமாக இருக்குங்க. ஹாலை பேஸ் பண்ணியே எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சனுங்க, ஓப்பன் கிச்சனுக்கு போகிற வழி எல்லாமே சூப்பராக இருக்கு. உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. கிச்சனுங்க, மாஸ்டர் பெட்ரூமு, இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு. இந்த இன்டீரியர் ஒர்க் சூப்பரா பண்ணிருக்காங்க. நம்ம இந்த டோர் இருக்கிறதே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு ஓபன் பண்ணா தான் தெரியும். அந்த பெட்ரூம் சூப்பரா பண்ணிருக்காங்க. டிவி யூனிட் ஜாயின் பண்ணியே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹால் அப்படிங்கிறது உள்ள லைட்டிங்காக சூப்பரா பண்ணிருக்காங்க. இயல்பாகவே 2 ஃபேனுங்க, லைட்டிங் ஒர்க்கு. 21க்கு 16 காலுங்க. 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. கிழக்குன்னா ஒரு ஜன்னல், அதாவது வீடு வடக்குன்னாங்க. கிழக்குன்னா ஜன்னல் 8 கெட்டுங்க. அதாவது 8 அடி உயரம் 8 அடி அகலம் அப்படிங்கும்போது நல்லா விலாசமா இருக்கு. ஊர் பக்கம் சொல்லுவாங்க நல்லா விலாசமா இருக்குங்க. நல்ல காற்றோட்ட வெளிச்சமா இருக்குங்க. லைட் போடாமையே வெளிச்சம், ஃபேன் போடாமையே நமக்கு காத்து வேணும்னா கிட்டத்தட்ட 8 கெட்டு ஜன்னல் வச்சது ஜன்னல் இருக்குங்க. வடக்குன்னா ஒரு ஜன்னல் வச்சிருக்காங்க. அது 4க்கு 5ங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. நம்ம சமையல் கட்டு பார்த்து வந்துடலாமுங்க. கால் போற மாதிரிங்க. சமையலறை 16க்கு 16ங்க. அகலமுங்க, 7 அடி உயரமுங்க.
என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடு கட்டும் போது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து பண்ணும்போது உங்க வீட்டை கனகச்சிதமா கட்டலாம்னு 16 முதலே சொன்னோம் 2 தலைவாசல் வச்சுக்கிறாங்க. ஒரு ராஜநிலை கதவு அங்க பார்த்துட்டோம், இன்னொரு தலைவாசல் வந்து இங்க கிழக்குன்னா வந்துருக்குங்க. 16 சமையலறை உள்ள பார்க்கலாம் வாங்க. டைனிங்க, இந்த டைனிங் பாத்தீங்கன்னா இவங்க ரெடிமேடா பண்ணிடுங்க. அதாவது ஆதம் பர்னிச்சர் வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணாங்களவா, அவங்க வந்து ரெடிமேடா பண்ணிடுங்க. கிழக்குன்னா ஒரு தலைவாசல், இதுவே ஸ்டீல் டோர் தானுங்க. நமக்கு பார்க்கறது பாத்தீங்கன்னா டோர் மாதிரி இருக்கு. இதுலயே லென்ஸ் இருக்குதுங்க, வெளியே இருக்கிறவங்க பார்க்கலாம். ரெடிமேடு டைனிங்க இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கட்டிவிட்ட மாதிரியே இருக்குங்க. ரெடிமேடா தான் பண்ணியிருக்காங்க, இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது பண்ணியிருக்காங்க. 2.5 அடி உயரங்க, இது 3 அடி உயரங்க. நம்ம இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சேர் போட்டு டைனிங் போது சாப்பிட்டுக்கலாங்க. இங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு, சாம்பார், குழம்பு இதெல்லாம் வச்சுக்கலாங்க. சமையல் பண்றவங்க இங்க நிற்பாங்க, சமையல் பண்றவங்க இங்க நிற்பாங்க. இந்த இடத்துல சமையல் பண்ணி வச்சுக்கிறது டக்குனு பரிமாறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஃபுல்லா இந்த பக்கம் கபோர்டு கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து நம்ம கத்தி, அருமாமனை, வெங்காயம் இந்த மாதிரி ஃபுல்லா வச்சுக்கலாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா டைனிங்லயே ஒரு கபோர்டு பண்ணிருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா டைனிங், சைடுல பாத்தீங்கன்னா கபோர்டுங்க. கபோர்டு இருக்குங்க, பெஸ்ட்டுங்க. டைனிங் வித் கபோர்டு. ஃபுல்லா சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க. நம்ம பிடிச்ச மாதிரி கலர்ல பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி உள்ள வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்க கட்டும் போதே உள்ள நம்ம ஊர்ல கடப்பக்கல்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கல் வச்சு கட்டிட்டாங்க. ஃபுல்லா க்ளோசிங் மட்டும் நம்ம டோர் கொடுத்துருக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பால் பாக்ஸுங்க, சின்ன சின்ன டப்பா, சக்கரை, காபி தூள், முளகுடி, இந்த மாதிரி சின்ன சீரக கடுகு, இந்த மாதிரி சின்ன டக்குன்னு சமையல் பண்றோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரிங்க. நமக்கு வேணுங்கிற வச்சுக்கலாங்க. அதே மாதிரி கீழே ஒரு சின்ன ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. நம்ம கண்ணாடி டப்பா நம்ம வேணுங்கிற பொருள் அத்தியாவசியமா நீங்க வந்து சமையல் அறையில என்ன யூஸ் பண்ணுவீங்க டக்குன்னு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். முதலே காட்ட மாதிரிங்க இந்த டைனிங் கீழே இருக்கிற கபோர்ட்ல இந்த அருவாமான கத்தியெல்லாம் உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். யாரு வந்தாலும் தெரியாது, நம்ம கண் பாதிப்பு இருக்காது. அதனால அந்த கத்தி மாற பொருட்களை எப்பவுமே மரவா வைக்கணுமாங்க. அதனால அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. மாடல் கிச்சனுங்க சூப்பரா கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சென்சாருங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிஞ்சிருங்க. இருந்தாலுமே நம்ம நீங்க வீடு கட்டி இருந்தாலுமே கட்டின வீட்டுக்குமே நீங்க நிறைய பேர் வந்து இன்டீரியர் ஒர்க் பண்றாங்க. வீடு கட்டி ஃபுல் கபோர்ட் ஒர்க் இருக்குது. இது வந்து இவங்க ஆல்வேஸ் கல்வி நம்பர் போடலாம். இது வந்து கடப்பு கல் வந்து வட்டாரப்படி சொல்லுவோம். அவங்க கட்டும் போதே இந்த கல் வச்சு கட்டிட்டாங்க. மேல க்ளோசிங் மட்டும் இன்டீரியர் ஒர்க் நம்ம பிடிச்ச மாதிரி கலர்ல சூப்பரா ஒர்க் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே பண்ணலாங்க. இந்த வீடு கட்டும் போதே சரியா பிளான் பண்ணிட்டதுனால இந்த கல்லை வச்சுட்டாங்க. இது பெஸ்ட் ஐடியாங்க. நம்ம சொன்ன மாதிரி ஒரு கிழக்குன்னா ஒரு தலைவாசல் இருக்குங்க, அதை நீக்கி வச்சாவே நல்லா வெளிச்சோங்க. இது 4க்கு 3 ஒரு ஜன்னல். அதாவது தலைவாசல் இல்லைன்னா நம்ம சமையலறையில 2 ஜன்னல் அத்தியாவசியம் கண்டிப்பா தேவைப்படுதுங்க. அது உங்களுக்கு டக்குன்னு பெரிய டோரா இருக்கிறனால ஓபன் பண்ணி வைக்கும்போது பாத்தீங்கன்னா வெளிச்சம் சூப்பரா இருக்குது. தெற்கு முன்னா இதுக்கு ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. சமையலறையினாலே கம்பல்சரி வாஷ் இருக்கணுங்க. இப்போ நம்ம வந்து டைனிங் அட்டேஜா 16 சமையலறையில அட்டேஜா சமையலறையில 16 முன்னாடி நம்ம உள்ளவே டைனிங் கொண்டாண்டோம். அதனால பாத்தீங்கன்னா உள்ளே வந்து நமக்கு வந்து வாஷ் பேஷன் தேவைப்படுது. ஜம்முன்னு பண்ணிடுறாங்க. வாங்க வந்து நம்ம உள்ள டிவி யூனிட்டை பார்த்துட்டு நான் வந்து பெட்ரூம் பார்த்தேன். டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா 8 கெட்டுங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக டிவி இந்த இதில் நம்ம வேணுங்கிற பொருள் வச்சுக்கலாம்னு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து வீடு கட்டினதுக்கப்புறம் கூட நம்மளுடைய கட்டின வீட்டுக்கு கூட நம்மளுடைய இன்டீரியர் ஒர்க் வந்து சூப்பராக பண்ணலாம். அதே மாதிரி தான் ஆதம் பர்னிச்சர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் பார்த்தலாம். பெட்ரூம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா பூஜை அறை பெட்ரூம்ங்க. உள்ள சூப்பராக ஒரு பூஜை அறை, எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் கட்டும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எந்த இடத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் கனகச்சிதமாக சதிச்சு போட்டு கட்டியிருக்கிறாங்க. 16க்கு 10ங்க பெட்ரூமு சூப்பராக இருப்பாங்க. அதே மாதிரி இன்டீரியர் ஒர்க்கு அதே கலரில் கொடுத்துருக்காங்க. தெக்குமென்னா ஒரு ஜன்னல், பெரிய ஜன்னல் வந்துருக்கு. ஆனால் ஜன்னலோட அளவு நல்லா பெட்ரூம்ல பெரிய ஜன்னலுங்க, 5 அடி உயரங்க, 4 அடி அகலங்க. அட்டேச் பாத்ரூம் பார்த்து வந்துடலாம் வாங்க.
இப்போ எல்லாமே பாத்ரூம் கட்டும்போது ட்ரெஸ்ஸிங் ரூம் சூப்பராக இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு கடந்த 2 வருஷமாகவே வீடு கட்டும்போது பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம் பண்ணிடுறாங்க. 4க்கு 4ங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் மட்டும் 4க்கு 4ங்க. உள்ள வந்து பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 4 அடி 6ங்க, 4 அடி அகலமுங்க, நீளம் பார்த்தீங்கன்னா 6 அடிங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம வீடு கட்டும்போது என்ன மாதிரி டைல்ஸ் கொடுக்கலாம், குறிப்பாக பாத்ரூம்ல என்ன டைல்ஸ் கொடுக்கலாம், கதவு டோருங்க பிவிசி தானுங்க. இந்த கூட என்ன கலரில் கொடுக்கலாம். இப்போ இதுக்குமே இந்த டோருக்குமே இப்போ பாருங்க, இந்த டோருக்குமே கலர் வேரியண்ட்டுங்க, இதுக்குமே கலர் வேறைங்க. கதவு ஒன்று தாங்க, மெட்டீரியல் ஒன்று தான், கதவு வேறைங்க. கபோர்டு வருங்க, பீரோ இந்த மாதிரி கபோர்டு பண்ணிட்டு நமக்கு பீரோ தேவைப்படாது வச்சுங்களேன். நம்ம அங்கே சொன்ன மாதிரி தானுங்க, சமையலறையில் சொன்ன மாதிரி தான். சமையலறையில் அங்கே வந்து சமையலறை அப்படிங்கிறதுனால அவங்க கணக்குகள் கொடுத்துட்டாங்க. பெட்ரூம் நம்ம அப்படி கொடுக்க முடியாதல்லவா, அதனால வந்து இவங்க இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது சூப்பராக பண்ணிட்டாங்க. குறிப்பாக பீரோ மாதிரி நல்ல லாக்கர் மாதிரியே யூஸ் பண்ணலாம்னு ஜம்முன்னு இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கு அப்படின்னு வெறுமையான சொல்றதை விட இந்த மாதிரி நான் வந்து பீரோனா ஒரு பீரோ 2 பீரோ தான் வைக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3-4 பீரோக்கு சமமானதுங்க. சேஃப்டியும் கூட ஒன்று தனித்தனி சாவி இருக்கு, சூப்பராக இருக்கு. நமக்கு அதிக நாள் பயன்படுத்த முடியாத பொருட்கள்லாம் நிறைய வச்சிருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வச்சுக்கலாங்க. ஸ்டடி டேபிளுங்க 6க்கு 10 சூப்பராக இருக்குங்க. வாங்க அடுத்த பாட்டு 3 பெட்ரூம் மொத்தம். நல்லா மத்தியானம் பார்த்துருப்பீங்க. ஹால் நல்லா வெளிச்சமாக ஜம்முன்னு காற்றோட்டமாக சூப்பராக இருக்குது. சமையலறை பெட்ரூமு, இந்த பக்கம் பெட்ரூம் பார்த்துக்கலாம் வாங்க. 3 பெட்ரூம்ங்க. அட்டேஜ் பாத்ரூம் கூட பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் நான் பார்த்துருங்க. இது அட்டேஜ் பாத்ரூம். அட்டேஜ் பாத்ரூம்ல கொஞ்சம் வித்தியாசமானது. ஹால் இருக்கிறவங்களும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பெட்ரூம் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணி பெட்ரூம்குள்ள போகிற மாதிரி தான் இருக்குங்க. வாங்க அது எப்படி கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு அதுக்காக தான் நான் சொல்கிறது. வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி யூடியூப்ல நிறையா விஷயங்களை பார்க்கும்போது கனகட்சமாக வீடு கட்டாங்க. இன்டீரியர் ஒர்க் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த டோர் நீங்கள் நிறையா பேர் நினச்சிருப்பீங்க ஓப்பன் பண்ணி பெட்ரூம் தானே. வாங்க எப்படி கட்டிருக்கான்னு பார்க்கலாம். சூப்பராக இருப்பாங்க. ஓப்பன் பண்ணி நேர் கிழக்குன்னா பாத்ரூம்ங்க, நேர் உள்ள வடக்குனா தான் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் வந்து இந்த பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஹால் இருக்கிறவங்களும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாமுங்க. 3 பெட்ரூமு 2 பாத்ரூமு, 2 பாத்ரூம்ல ஒரு பாத்ரூம்ல யாரு வேணாலும் தாராத்தியாக யூஸ் பண்ணிக்கலாம். என்ன இரவு நேரங்களில் நைட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க வெளியே போகாமல் யூஸ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி பாத்ரூம் தேவைப்படுதுங்க. இந்த மாதிரி பார்த்து உங்கள் வீட்டை கட்டுங்க. வாங்க கூட போடுவாங்க. இந்த பெட்ரூம் பார்ட் வந்துடலாங்க. அளவு பார்த்தீங்கன்னா பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 11ங்க. முன்ன ஒரு ஜன்னல் நம்ம ஒர்க் பண்ண பொருளாக இருக்குதுங்க. இப்போதைக்கு 4க்கு 3ங்க. ஜன்னல் சூப்பராக புக் பண்ணிக்காங்க. 4க்கு 3 பாத்ரூம் நம்ம சொன்ன மாதிரி தான். இந்த பெட்ரூம் வந்து தாழ்ந்து ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாத்ரூம். 4க்கு 5ங்க. நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து அந்த பாத்ரூம் இந்த பாத்ரூமுக்கு டைல்ஸ் வேரியன்ட்டு இருக்குது. ஏன்னா நம்ம எப்போவுமே நீங்கள் வீடு கட்டுற எல்லாருமே டைல்ஸ் வித்தியாசமாக கொடுக்கணும், குறிப்பாக கலர்ஃபுல்லாக கொடுக்கணுங்கிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு வந்து கலர்ஃபுல்லாக சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. 16க்கு 10ங்க பெட்ரூம், பெரிய பெட்ரூமு சூப்பராக இருக்குது. 16க்கு 10 பெட்ரூமுங்க. ஜன்னல் வடக்குன்னா வந்து 4 பெரிய ஜன்னலாக கொடுத்துருக்குறாங்க. சூப்பர். இது நம்ம பண்ணிக்கிங்க. கடப்பாக்கல் நம்ம ஊர் சொல்லுவோம், கடப்பாக்கல் அப்படின்னு. அதான் நம்ம சமையலறை சொன்ன மாதிரி அவங்க கட்டும்போதே கடப்பாக்கல் வச்சு கட்டிட்டாங்க. அதுக்கு பீரோ சூப்பராக இருப்பாங்க. நாங்கள் வெளியே போகலாம். ஏன்னா மொட்டை மாடி போய் பார்ப்பாங்க. 8க்கு 4.5ங்க. சூப்பருங்க.
கூல் டைல்ஸுங்க மேலே ஹீட் இறங்காமல் இருக்கிறதுக்கு கூல் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மேலே கூல் டைல்ஸ் வந்து கிரிப்பாக இருக்குன்னு வச்சுங்களேன். மழை வேஞ்சாலும் தண்ணி இருந்தாலும் கூட அலைய வழுக்காமல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு பெருசாக தண்ணி டேங்க் ஒன்று கட்டிட்டாங்க. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? ஆமாம். டைல்ஸ் சுட்ட முடியும். டைல்ஸு கலர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. அருமையான கலர். செமி மேட் டைல்ஸாக ஒட்டிட்டாங்க. மேட் டைல்ஸாக ஒட்டிட்டாங்க. டைல்ஸ் ஒட்டிட்டாங்க. கிரிப்பாக இருக்கனால உங்களுக்கு வழுக்காது. கலர் ஓட்டோட கலருமே சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக போச்சு. 3 பெட்ரூம்ங்கிறது உண்மையிலுமே தேவைப்படுது. சூப்பரான ஐடியா அது. ஒரே தரைதளத்தில் 3 பெட்ரூம் வச்சு கட்டுறதுங்கிறது சூப்பர்.